வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2008ல ரிலீஸ் ஆன தி ஃபர்காட்டன் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இந்த படத்துக்காகவே வினோதமான மனிதர்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த மனிதர்களோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல 5 பேரை காட்டுறாங்க. இந்த 5 பேரும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக நடுக்கடல்ல போய் ஃபன் பண்ண போறாங்க. அப்படி போற இந்த 5 பேத்துல 2 கப்பல் இருப்பாங்க. அதுல இவங்க தான் படத்தோட ஹீரோயின். பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் பேரு ஜான், இந்த பொண்ணோட பேரு லிஸ் ஏஞ்சல். அடுத்து இன்னொரு கப்பலை காட்டுறாங்க. இவனோட பேரு ஆலிவர், இந்த பொண்ணோட பேரு மேரி. இப்படி 4 பேரும் கப்பலா வந்திருக்கும் போது ஒரே ஒரு மொரட்டு கை சிங்கிளா வந்திருக்கும். இவனோட பேரு பீட்டர். இந்த 5 பேரும் ஒரு பாய்மர கப்பல்ல ஏறி ஜாலியா போயிட்டு இருப்பாங்களா. போகும்போது டான்ஸ் தான், குடிதான், கும்பாலதான் சொல்லிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட கரையில இருந்து ஒரு 100-150 கிலோமீட்டருக்குள்ள போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பாய்மர கப்பலுக்கு இந்த பாறை மேல லவ் வந்து ஒரு கிஸ் அடிச்ச உடனே பாறையில மோதின கப்பல் தலைகீழ கவுர உள்ள இருந்த எல்லாரும் தலகுப்புற உலன்னு சொல்லிட்டு மொத்த பேருமே தண்ணியில வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஆளரவுமே இல்லாத ஒரு ஐலாண்ட கட்டுறாங்க. அங்க கடல்ல விழுந்தாங்கல்ல 5 பேர், அந்த 5 பேருமே கரை ஒதுங்கி இருப்பாங்க. அதுல ஹீரோயின் மட்டும் ரொம்ப நேரமா மயங்கியே இருப்பா. ஹீரோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி அவளையும் எழுப்பிடுறான். கடல் மாதா இந்த 5 பேர்த்த மட்டும் கரை சேர்த்திருக்க மாட்டா, கூடவே அவங்களோட பொருளையும் சேர்த்து கரை சேர்த்திருப்பான். சோ 5 பேரும் அவங்களோட துணி துப்பட்டா ஹேர் ட்ரையர்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வினோதமான சவுண்ட் கேக்குது. அதை பார்த்த ஹீரோயின் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் செக் பண்ணி பாக்குறா. அங்க ஒரு லைஃப் போட் கிடக்கும். அதை பார்த்த ஹீரோயின் எப்பாடா தப்பிச்சு போறதுக்கு ஒரு லைஃப் போட்டாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை எடுக்க போறா. ஆனா அது வரவே மாட்டேங்குது. அந்த சைட்ல இருந்து யாரோ ஃபோர்ஸா பிடிச்சு இழுக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த லைஃப் போட்டா விடுற மாதிரி இல்ல, பிடிச்சி இழுன்னு இழுக்கிறா. ஆனா காட்டுக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான சவுண்ட் வரும். அதை பார்த்த உடனே பதறி போய் பின்னாடி ஓடி வந்துடுறான். கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ வந்துடுறான். வந்த ஹீரோ கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் போயிட்டு அந்த லைஃப் போட்ட நைஸா எடுக்கிறான். அது கையில வந்துருது. அதை பார்த்த ஹீரோயின் என்னடா அது அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்த ஹீரோ, நீ வேற அழகா இருக்கியா, ஏதாச்சும் குரங்குக்கு உன்னை பிடிச்சு போயிருந்திருக்கும், அதான் அவன் கூட விளையாட வந்திருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த ஹீரோ அப்படியே அவனோட பைனாக்குலர் வச்சு ஏதாச்சும் போட்டு ஈட்டு கப்பல் ஏதாச்சும் போதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். ஒண்ணு கூட போகாது. அந்த நேரத்துல மத்த எல்லாரும் நம்ம கொண்டு வந்த எல்லாமே போயிடுச்சு, சாப்பிடுறது கூட ஒண்ணும் கிடையாது, இமிடியேட்டா இங்க இருந்து கிளம்பியே ஆகணும், இல்லைன்னா ஆதிவாசி மாதிரி இங்க ஏதாச்சும் புடிச்சு கிடிச்சு சாப்பிட்டாதான் உண்டுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவசரம். அதனால ஓரமா ஒதுங்கிறதுக்காக ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு பீச் ஓரமா ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் லைஃப் போட்டு எடுக்கிறப்ப ஒரு சவுண்ட் வந்துச்சுல்ல, அதே சவுண்ட் கொடூரமா திரும்ப வருது. அந்த சவுண்டை கேட்ட ஹீரோயின் பதறி போயிட்டு திரும்ப ஓடியாரா. வந்து பார்த்தா 4 பேரும் காணாம போயிருப்பாங்க. ஐயோ நம்மள வேற தனியா விட்டு போயிட்டாங்களா, நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கடற்கரையில அப்படியே ஹீரோயின் வேகமா ஓடுறா. கத்துன்னு கத்துறா. எவனுமே பதில் சொல்ல மாட்டான். கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறம் தூரத்துல ஒரு பாறை ஒண்ணு இருக்கும். அந்த பாறையில ஏறி எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களாடா டே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஹீரோ அங்க வரான். அவனை பார்த்தவ, ஏன்டா தொட்டு பிடிச்சு விளாடுற வயசாடா உனக்கு, பண்ணாடா பதறி போயிட்டான்னு சொல்லும்போது, ஏய் வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாறையோட உச்சியை கூட்டு போயிட்டு அப்படியே அவன் மண்டையை திருப்பி அந்த அங்க பாரு அப்படின்னு சொல்றான். அங்க லிஸ் வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு பெருசா எழுதி வச்சிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு 32 பல்லுமே ஈன்னு தெரியும். உடனே ஓகே சொல்லிடுறா. இமிடியேட்டா அவன் கையில வச்சிருந்த ஒரு ரிங் ஒன்னு போட்டு வர்றான். ஆக்சுவலா அந்த ட்ரிப்பை ஹீரோ எதுக்காக பிளான் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு போட்டு ஓடுறதுக்கு டைமண்ட் ரிங்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா எல்லாமே கடலுக்குள்ள போனதுனால அந்த தீவுல கிடைச்ச செடி கொடி எல்லாத்தையும் வச்சு ஒரு ரிங் ரெடி பண்ணி அவன் கையில போட்டு விட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இந்த பிளான் ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்காது, மத்த 4 பேத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அடுத்து மறுநாள் காலையில காட்டுறாங்க. காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பாக்குறா. பக்கத்துல வந்த ஹீரோவை காணும். அவன் இருந்த இடத்துல ஃபுல்லா ரத்தமா கிடக்குது. பதறி எந்திரிச்ச ஹீரோயின் அப்படியே காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ஜான் சொல்லிட்டு கத்துறா. உள்ளார ஃபுல்லா ஒரே குரங்கு சவுண்ட் தான் கேட்கும். ஹீரோவோட சவுண்ட் ஒண்ணுமே கேட்காது. அப்ப இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறான். அவனோட கால்ல சரியான அடி. நம்ம எப்ப இங்க வந்து யோசிச்ச ஹீரோ அவனோட கால்ல குச்சி ஒண்ணு குத்தி இருக்கிறத பார்த்துட்டு அந்த குச்சியை எடுத்து போட்டுட்டு அவனோட கர்ச்சீப் ஒண்ணு இருக்குமா அதை எடுத்து அப்படியே நல்லா கட்டிக்கிறான். அதை கட்டி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல ஒரு ஓடை இருக்கும். அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட். எடான்னு பார்த்தா ஒரு குரங்கு மாதிரி ஒரு உருவம் இவனை கிராஸ் பண்ணி ஓடுது. இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. போச்சுரா மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் உயிர் வாழணும்னா சண்டை செஞ்சா மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு கம்பு வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கும்போது பின்னாடியில இருந்து ஒரு கரடி மாதிரி ஒரு உருவம் இவனையே முறைச்சு பார்த்துட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஓடிடும். அப்போ இந்த பக்கம் ஹீரோயினையும் மத்த 3 பேத்தையும் காட்டுறாங்க. ஹீரோயின் எப்படியாச்சும் ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ்னு சொல்லும் போது இந்த ஆலிவர் பையன் என்ன சொல்றான், ஆளை கண்டுபிடிக்க இந்த காட்டுக்குள்ள போய் நானும் என் ஆள் சாகணுமா, போடி இந்த லைஃப் போட்டு எடுத்துக்கிட்டு நானும் என் ஆள் அப்படியே கடல்ல மறந்துகிட்டே போய் கரை சேர்றோம், நீயும் இந்த பீட்டர் பையன் இருக்கிறான்ல அவனை சேர்ந்து ஆளை பொறுமையா கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா லைஃப் போட்டு எடுத்துக்கிட்டு விறுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பீட்டர் அவங்க கிட்ட இந்த கன் எடுத்து காட்டி, இங்க பாரு குண்டா, ஒழுங்கு மரியாதையா ஜானை கண்டுபிடிக்க இங்க கூட வர, அப்படி இல்ல நான் தனியா தான் போவேன்னு சொன்னீங்கன்னா உன்னையும் ஆளை இங்கே போட்டு தட்டு இங்கே புதைச்சிரும் பாத்துக்கன்னு சொல்லி மிரட்டினதும் எங்க அப்பா அப்பயே சொன்னாரா, ஜமீன் பரம்பரையெல்லாம் இந்த மாதிரி பிச்சைக்கார பையில கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்கல, இப்ப தேவையில்லாம வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், வேற என்ன செய்ய முடியும், சரி வா வந்து தொலைறன்னு சொல்லிட்டு 4 பேரும் மணிக்கணக்கா அந்த காடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஜான் எங்கேயுமே இல்ல. திடீர்னு புலி உருமுற மாதிரி சவுண்ட் கேக்குது, கரடி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது, அப்படியே கொரிலாலாம் கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க முடிச்சிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது இவங்க போற வழியில எதிர்த்தாப்புல ஒரு மரம் மட்டும் கிடுக்கிடுன்னு ஆடிட்டே இருக்கும். அதை பார்த்த பீட்டர் எல்லாரும் இங்கே இருங்க, நம்ம என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கன்னோட நேரா அந்த இடத்துக்கு போறான். போய் பார்த்தா ஒரு கொடூரமான மிருகம் இன்னொரு குட்டி மிருகத்தை போட்டு அடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கும். இவனை பார்த்த உடனே கண்ணமிக்கு நேரத்துல சிட்டா தெரிச்சிருந்திருக்கும். எங்கடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறான், எங்கேயுமே இருக்காது. மத்த 3 பேர் வந்துட்டு என்னடா இப்படி கொடூரமா அடிச்சு சாப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மட்டும் எங்கடா பார்த்தேன், நான் பாக்குறதுக்கு முன்னாடி தான் அது மரத்துல ஏறி ஓடிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச ஏதோ குரங்காத்தா இருக்கும், என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவங்க 4 பேர்த்தையுமே அந்த குரங்கு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் சுத்து போட ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கா பயம், என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு குரங்கு மாதிரி இருக்கிற மிருகத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறா. அவ பின்னாடியே மத்த எல்லாரும் ஓடுறாங்க. ஒரு இடத்துல அந்த மிருகம் கண்ணமிக்கு நேரத்துல காணாம போயிருந்திருக்கும். அப்போ இந்த ஆலிவரோட ஆளு மேரி இருக்கிறாள்ல, அவ ஹீரோயினை பார்த்து ஏன்டி எங்க உசுரையும் சேர்த்து வாங்க பாக்குறேன், வாடி தயவு செஞ்சு இங்க வந்து போயிடலாம், ஜான ஆல்ரெடி செத்துட்டாண்டி, அவனெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது, வா போயிடலாம்னு சொல்லும் போது ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்துறான். ஆனா மேரி கேட்கிற மாதிரிலாம் இல்ல, நீ வேணா ஆளை தேடி போய்க்கோ, நான் போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க நடந்து போவாளா. கரெக்டா ஏதோ ஒரு டிராப்ல மாட்டிக்கிறான். அந்த டிராப்ல மாட்டின மேரி தலைகீழ தொங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆலிவர் அவளை காப்பாத்துறதுக்காக மரத்துல ஏறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியாது. அதை பார்த்தா பீட்டர் ஹீரோயின் கிட்ட கன் கொடுத்துட்டு இங்க பாரு, ஏதாச்சும் அட்டாக் பண்ண வந்தா இமிடியேட்டா ஷூட் பண்ணிருன்னு சொல்லிட்டு இவன் கத்தி ஒன்னு எடுத்துக்கிட்டு வேகமா மரத்துல ஏறி கரெக்டா மேரி கிட்ட போயிட்டு மேரியும் புடிச்சிடறான். அந்த நேரத்துல மொத்தமா குரங்கு மாதிரி இருக்கிற மிருகம் எல்லாமே சுத்து போட்டுருது. அதை பார்த்த பீட்டர் சீக்கிரம் ஷூட் பண்ணி தொலைடின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா ஹீரோயினால அந்த மிருகத்தை பார்க்கவே முடியல. அது ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்கிறா, அப்புறம் எப்பறம் ஷூட் பண்ண முடியும்னு இவ கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆலிவர் அவகிட்ட இருந்து கன்னை புடுங்கி வேகமா ஷூட் பண்ண போறான். ஆனா ஆலிவர்னாலையும் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அந்த குரங்கு மாதிரி இருக்கிற மிருகம் ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவனா பரவாயில்ல, அது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஸ்பீடா தாவிட்டு இருக்கும். வேற வழியே இல்லாத பீட்டர் மேரி கிட்ட போயிட்டு மேரியோட காலை பிடிச்சு அவளோட காலில் கட்டி இருந்த கயிறை அறுக்க போகும்போது அந்த மிருகம் அவனோட காது கிட்ட வந்து பயங்கரமா கத்திடுது. பதறி போனவன் மரத்துல இருந்து தொப்பக்கட்டைன்னு கீழே வந்துடுறான். அப்ப இந்த மிருகம் இருக்கு இல்லையா, அது அப்படியே மேரியை தூக்கிட்டு மரத்திலேயே ஓடுது. அதை பார்த்த ஆலிவர் அதை ஷூட் பண்ணிக்கிட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறான். ஒரு இடத்துல நம்ம மேரியை தூக்கி கீழே போட்டுரும். மேரியை குத்துயிரும் கொலையுரமா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க போற ஆலிவர் ஐயோ நீ சாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மிருகம் கரெக்டா அவன் பின்னாடியே வந்து அவனே அடிச்சிரும். அவன் கதற சவுண்ட கேட்ட பீட்டர் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். பின்னாடியே ஹீரோயினும் ஓடுறான். ஒரு இடத்துல ஹீரோயின் தயவு செஞ்சு நில்றான்னு சொல்லிட்டு கத்தும் போது பீட்டர் என்ன நானும் சாகணுமா, உன் ஆளை ஆல்ரெடி கொண்டு இருக்கண்டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அதோட மூஞ்சி நீ பார்க்கல. ஆத்தா அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே ஒரு குரங்கு ஒரு ஓனாய் ஒரு மனுஷன் 3 சேர்ந்த கலவை மாதிரி இருந்துச்சு, தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கடி, உன் ஆள் ஆல்ரெடி பொலி போட்டிருக்கும், இப்ப போய் தேடியும் புண்ணியம் கிடையாது, வாங்க இருந்து ஓடி போயிடலாம்னு சொல்றான். ஆனா அவ நீ வேணா போய்க்கப்பா, நான் என் ஆள் இல்லாம இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிடுறான். இப்ப கூட பீட்டருக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, இவளை எப்படியே விட்டுட்டு போயிருந்தான்னா லைஃப் போட்டு எடுத்துட்டு ஜாலியா ஊரை பார்த்து போயிருந்திருக்கலாம். ஆனா அடங்காம போற பொம்பளை பின்னாடி போறான் இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுமையா வேடிக்கை பாருங்க. அடுத்து இந்த பக்கம் நம்ம ஜான காட்டுறாங்க. அவன் இன்னும் சாகல. டேய் பீட்டரு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறான். இங்கிட்டே ஹீரோயின் வெங்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஓடி வர்ற நம்ம பீட்டர் ஏன்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேற, இந்நேரம் ஜான்லாம் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது எகுத்தாப்புல அப்படியே ஷார்ட் கன்னு அதுக்கப்புறம் மனுஷங்க வாழ்ந்ததுக்கு உண்டான டென்ட் எல்லாமே இருக்கும். அதை பார்த்த 2 பேரும் இமிடியேட்டா டென்ட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு டைரி ஒன்று கிடைக்குது. அந்த டைரி வேற யாரோடதும் கிடையாது, ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு வந்த சயின்டிஸ்டோடது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நாங்க இந்த ஐலாண்டுக்கு வினோதமான மிருகங்களை தேடி வந்தோம். அந்த இடத்துல நாங்க நினைச்ச மாதிரியே நிறைய வினோதமான மிருகங்கள் பறவைகள்னு சொல்லிட்டு நிறையவே இருந்துச்சு. நாங்க எல்லாத்தையும் பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் ராத்திரி 3 வினோதமான மிருகங்கள் எங்களோட டென்ட்டை சுத்து போட்டாங்க. எங்க டென்ட்ல இருந்த ஒவ்வொருத்தரையா அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு நாள் அந்த மிருகத்தோட அட்டாக்ல இருந்து தப்பிச்ச ஒரு சயின்டிஸ்ட் எங்க கிட்ட அதோட டீடைல்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து சொன்னப்பதான் தெரிஞ்சது அது மிருகமே கிடையாது, இங்க இருக்கக்கூடிய பிணந்தண்ணி காட்டுவாசிகள் அப்படிங்கிறது. ஆனா அந்த காட்டுவாசிகள் நம்மள மாதிரி நார்மல் மனுஷங்களாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு குரங்கு ஒரு ஓனாய் ஒரு மனுஷன் இந்த 3 சேர்ந்த ஒரு கலவையா தான் இருப்பாங்க. குரங்கு மாதிரி மரத்திலேயே அவங்களால வேகமா ஏற முடியும், ஓனாய் மாதிரி நிலத்துல வேகமா வேட்டையாட முடியும், அதே மாதிரி மனுஷங்க மாதிரி அதனால யோசிக்கவும் முடியும். எப்படியாப்பட்ட ஒரு காட்டுவாசிகளை நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தூரத்துல வந்து நாங்க டென்ட் போட்டோம். ஆனா நாங்க நினைச்சதை விட ரொம்பவே மோசமானவங்க தான் இந்த காட்டுவாசிங்க. இந்த காட்டுவாசி கூடத்தை ஓனாய்களும் சேர்த்துக்கல, குரங்குகளும் சேர்த்துக்கல, மனுஷங்களும் சேர்த்துக்கல. இப்படியாப்பட்ட ஒரு இனம் தான் மறக்கப்பட்ட இனம், அதாவது தி பர்காட்டன் ஒன்ஸ். இவங்க கிட்ட இருந்து எங்களால தப்பிக்க முடியுமான்னு தெரியல. இவங்களுக்கு ஓனாயோட குணம் முழுக்க இருக்கு. ஒரே ஒரு தலைவன், அதாவது ஆல்பா மேல் தான் இவங்களை லீட் பண்றான். அந்த ஆல்பா மேல் காட்டுவாசி லீட் பண்ணி தான் மொத்த பேருமே அட்டாக் பண்ணுவாங்க. அவன் சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடூரமான காட்டுவாசிங்க இன்னும் காட்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு இங்க யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைரியில எழுதிருக்கும். அதை ஹீரோயின் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பீட்டருக்கு ஏதோ வினோதமா சவுண்ட் கேக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த காட்டுவாசிங்க நம்ம சுத்து போட்டாங்க, இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா சொல்லிட்டு இவன் டென்ட்டோட ஓரத்துக்கு போறான். பொசுக்குன்னு அங்க வந்த காட்டுவாசி அப்படியே அவனை அழுட்டு போயிருவான். பீட்டரை தூக்கிட்டு போன காட்டுவாசி கொஞ்ச நேரத்திலே அவனை அடிச்சு கொடூரமா கொலை பண்ணி ரத்த வெள்ளத்துல கொண்டு வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி போடுறான். அதை பார்த்த ஹீரோயினும் பயத்துல காட்டுக்குள்ள ஓடுறான். நடு காட்டுக்குள்ள சுத்தி பார்த்துட்டு இருப்பாளா, எங்க போறதுன்னு அவளுக்கு தெரியாது. என்ன பண்றதுனே தெரியாம மேல பார்த்துட்டு இருக்கும்போது மொத்த காட்டுவாசி கும்பலும் சுத்து போட்டுரும்.
அவ்வளவுதான் ஹீரோயினும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அதே நேரம் இந்த பக்கம் ஜானை காட்டுறாங்க. ஜானும் காட்டுக்குள்ள என்ன பண்றதுனே தெரியாம அவன் பாட்டுல நடந்து போயிட்டே இருப்பானா. போற வழியில ஒரு காட்டுவாசி என்ன பண்றான், யாரையோ ஒருத்தரை பிடிச்சு அடிச்சு கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த ஜான் கையில கம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த நாயை கொன்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது அவன் நின்னுகிட்டு இருந்த இடத்துக்கு மேலேயே ஒரு மரத்துல காட்டுவாசி இருப்பான். அவன் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் அவன் கூட விடாம மல்லு கட்டி கடைசியில அவனோட அல்லையிலே ஒரு குச்சி வச்சு குத்திட்டாங்க, தப்பிச்சு ஓடுறான். ஆனா விடாத காட்டுவாசி அவனுக்கு ஓனாயோட ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதனால விரட்டி வந்து ஹீரோவையும் பிடிச்சிடறான். அடுத்து மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற ஹீரோயினை கட்டுறாங்க. அவ அப்படியே சுத்தி பாக்குறா. சுத்தி பார்த்தா ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிறான். அப்போ அங்க ஒரு விழுது மாதிரி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அதை பிடிச்சு அப்படியே மேலே ஏறி வெளியில வந்தா வெளியில ஹீரோவோட டெட் பாடி கிடக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு கதறி கதறி அழுவா பாருங்க, பாவமா இருக்கும். அடுத்து இந்த பக்கம் அப்படியே காட்டுவாசிகளோட சவுண்ட், யாரையோ கொலை பண்ண போறாங்க. யாரை கொலை பண்றாங்கன்னு பார்த்தா ஆலிவரை தான் கொலை பண்றாங்க. அதை பார்த்த ஹீரோயின் கதறி அழுதுட்டு இமிடியேட்டா அந்த காட்டுல இருந்து தப்பிச்சு ஓடுறா. ஆனா பின்னாடியே விரட்டி வந்த காட்டுவாசி கும்பல் ஹீரோயினையும் பிடிச்சிடறாங்க. அப்பதான் அந்த காட்டுவாசி கும்பலோட தலைவனை கட்டுறாங்க. அவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் அப்படியே கடிச்சு சாப்பிட போறான்னு பார்த்தா அதான் கிடையாது. ஒரு ஆல்பா மேல் எப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த நாய் என்ன பண்ணுது, அப்படியே ஹீரோயினை நோந்து பாக்குது. அவளோட அழகுல அப்படியே மயங்கிடுது. அவளை சுத்து போட்ட எல்லா காட்டுவாசி கும்பலையும் ஓடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்தி விரட்டினதும் அவனுங்களும் ஓடிடுறானுங்க. இவனும் ஹீரோயினை எதுவுமே செய்யாம அங்கிருந்து ஓடிடுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு நேரா கடற்கரைக்கு ஓடியாராம். அங்க ஆல்ரெடி நிறைய காட்டுவாசிங்க வந்து இவங்க வச்சிருந்த பொருள் அதுக்கப்புறம் லைட் போட்டு எல்லாத்தையுமே காட்டுக்குள்ள எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி அந்த லைட் போட்டு இருந்தா மட்டும் தான் தப்பிச்சு போக முடியும் இல்லையா. சோ அதை எடுத்துட்டு வரதுக்கு முடிவு பண்ணி ஹீரோயினை கடத்தி வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா நிறைய காட்டுவாசிங்க கண்ணு தெரியாதவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல தான் இந்த லைட் போட் இருக்கும். அதை எடுத்து பத்திரமா மாட்டிக்கிட்டவ பக்கத்துல பிளார்கன் வேற இருக்குமா, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதோட புல்லட் எல்லாத்தையுமே சோப்புக்குள்ள போட்டுக்கிறான். சரி தப்பிச்சு ஓடலான்ட்டு ஓடும் போது கரெக்டா ஒரு பாறையில மோதி கீழே விழுந்துடுறா. அந்த சவுண்டை கேட்டு எல்லா ஓனாய் குரங்கு மனிதர்களும் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணு வேற தெரியாது இல்ல, இவ எங்க இருக்கிறா அப்படிங்கறத மோப்பம் முடிச்சுக்கிட்டே பின்னாடியே போறாங்க. ஹீரோயினுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது. பிளார்கனை ஷூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிளார்கனை ஷூட் பண்ணதும் அது டபடபடபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணிட்டு ஹீரோயின் காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடுறான். ஆனா ஆல்பா மேல் சும்மா இருக்குமா, அவங்க கூட ஒரு 4 பேர்த்த கூட்டிக்கிட்டு ஹீரோயினை சுத்து போட்டுரும். ஒரு இடத்துல ஹீரோயினை பிடிச்சிரும். போன டைம் ஏதோ அழகா இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக காஜல விட்டுட்டு போயிருச்சு. ஆனா இந்த டைம் அப்படியெல்லாம் விடாது. அவளோட பேண்ட் கீண்ட் எல்லாத்தையும் உருவி ஜட்டியோட ஹீரோயினை எவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் மயங்கரவே செஞ்சிருவான். சரி பையன் ஆல்பா மேல திருந்திட்டான் போல ஹீரோயினை கொலைதான் பண்ண போறான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை எங்க தடவுறான் பாருங்களேன். அப்படியே தடவிக்கிட்டே போய் ஹீரோயினோட ஜட்டிக்குள்ள கைவிட போகும்போது டக்குன்னு முடிச்ச ஹீரோயின் பலான்னு ஒரு அப்பா பிடுறான். சோ தன்னோட இச்சைக்கு நங்காத ஹீரோயினை அப்படியே தூக்கி அப்படியே ஒரு வீசுறான். ஹீரோயின் பறந்து போய் விழுந்துடுறான். விழுந்து எந்திரிச்ச ஹீரோயின் அப்படியே சுத்தி பார்க்கும் போது மரத்துல இவ்வளவு பெரிய அருவா ஒண்ணு இருக்கும். காஜி ஓனாய் குரங்கு மனிதன் காட்டுவாசி ஹீரோயினை திரும்பவும் பறந்து போய் அட்டாக் பண்ண போறான். டக்குன்னு அந்த அருவாள் எடுத்தவ அவனோட தலையை துண்டா எடுத்துடுறான். அப்படித்தான் அவனோட தலை தனியா உருண்டு போய் கீழே விடுவோமா, அந்நேரம் சுத்தி எல்லாமே காட்டுவாசிகளா தான் இருப்பாங்க. சரி ஹீரோயின் இப்ப முடிச்சு விட போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்பா மேலோட தலையை வந்து பார்த்த ஒருத்தன் எல்லாம் ஓடுங்கடா நம்ம தலைவர் செத்துட்டாருன்னு சிக்னல் கொடுத்ததும் எல்லாருமே அங்க தெரிச்சிடறானுங்க. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியாது. இவனுக்கு யாரா அவனுக்கு கோமாளியா இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த காட்டுல இருந்து வெளியில வந்து கடல் தண்ணி வச்சு அவ உடம்புல இருந்த ரத்தத்தை எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவ கொண்டு வந்த லைஃப் போட்ல ஏரியா அப்படியே பயணத்தை தொடர்றான். இந்த நேரத்துல ஒரு பெரிய சுறாமீன் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணியிருந்தா படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான லீட் கிடைச்சிருக்கும். ஆனா பாருங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. படத்துக்கு எண்ட் கார்டு போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சது. இந்த மாதிரி வினோதமான ஒரு காட்டுவாசிங்க உங்களை வந்து அட்டாக் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை.